பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை பார்ப்போமா? பாருங்கள், எபிரேயர் 3:12 இப்படியாக சொல்லப்படுகிறது. ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடி எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆமாங்க, ஆண்டவரை விட்டு விலகுவதற்கு ஏதுவான ஏதாவது ஒரு தவறான ஃபெய்த்தோ இல்லை, ஆண்டவர் எவ்வளோ நன்மையை பண்ணியிருக்கிறாரு, நீங்கள் ஆசீர்வாதம் பெற்ற பிறகு அவர் மேலே விசுவாசம் இல்லாமல் இந்த நாளில் உங்கள் இருதயம் வலிவி போகுதுன்னா அது தேவன் பிரியப்படுகிற தேவன் அல்ல. மறுபடியும் ஆண்டவர்கிட்ட வாங்க, மறுபடியும் ஆண்டவருக்குள்ளே ஃபெய்த்துக்குள்ளே வாங்க. தேவன் அதை உங்ககிட்ட எதிர்பார்க்கிறாரு. ஆண்டவருடைய அன்பை விட்டு விலகுவதற்கு ஏதுவான எந்த காரியமாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை இந்த நாளில் நீங்கள் உதிரி தள்ளி போடுங்க. இளையகுமாரன் அப்படித்தான், என்னது அவர் அப்பா வீட்டை விட்டு போயிட்டாரு, எல்லாவற்றையும் இழந்துட்டாரு. ஆனால் மறுபடியும் தகப்பன் இடத்துல வரும்போது தகப்பன் அவரை சேர்த்து கொள்ளுகிறாரு. அதனால் நீங்கள் பயப்படாதபடி எதை இழந்திருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் சமூகத்தில் இந்த நாளில் அவர் அன்பை மட்டும் இழந்து விடாதீங்க. மறுபடியும் அவர் சமூகத்தில் வந்துருங்க. இயேசு இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுப்பாராக. ஆமென்.